Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் எஸ்எஸ்சி எம்டிஎஸில் அடிக்கடி கேட்ட கொஷின் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து லெட்டர் ஏ. அது என்ன லெட்டர் ஏ அப்படின்னா ஆக்சுவலி நிறைய ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது கடல் மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதுலேயுமே ஏலேருந்து ஜெட் வரைக்கும் செப்பரேட்டாக பிரித்து அந்த ஏ பி சி டிஇஎஃப் ஏல செட் ஆஃப் கொஷின்ஸ் பில செட் ஆஃப் கொஷின்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் ஏ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸும் அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்க்கான லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ப்ரைஸ் வந்து 299 அண்ட் 1 இயர். இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் பிகினர்ஸ்க்காக இருக்கும். அண்ட் தென் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கிளாஸ் இருக்கும். எஸ்பெஷலி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கும். தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டீப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 5 பிடிஎஃப்ஸ் ஃப்ரீ. என்னென்ன பிடிஎஃப் அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஏ, இந்த ஏலேருந்து ஜெட் வரைக்கும் அதில் இருக்கும், பிடிஎஃபாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே அதில் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், அப்படியே படிக்கிறத கூட படிக்கலாம். இது எல்லாமே பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வெக்காபுலரி ரொம்ப எம்டிஎஸ் லெவலில் அடிக்கடி கேட்ட கொஷின் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட். சேம் அதே மாதிரி மிஸ்பல் வேர்ட்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஆன்டனிம்ஸ், இது எல்லாமே பிவைக்யூவில் கேட்டது, ஆஃபனாக கேட்டது அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இது படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னாலே சேம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கிறத எடுத்து வைக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு இது எல்லாமே 100 வேர்ட்ஸ் இருக்கும். ஏ டு ஜெட் சீரீஸில் வந்துட்டு இதில் நிறைய இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக நிறைய இருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு 100 ஈச் மிஸ்பெல்ட் வேர்ட், வெக்காபுலரி, இடியம்ஸ், ஈச் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏ டு ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது நிறையவே இருக்கும். ஏல வந்து ஒரு 15 to 20 கொஷின்ஸ் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்லையுமே மினிமம் 15 கொஷின்ஸாவது இருக்கும். ஸோ இதில் நிறைய வரும். ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 5 பிடிஎஃப்மே ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வீடியோ கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னா இந்த 33 டாபிக்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லியுமே 1 or 2 வீடியோஸ் வந்து ஆட் ஆகும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வீடியோஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த எல்லா டாப்பிக்குமே நமக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் பேரலிசம் படிக்கணுமா, இன்வர்ஷன் படிக்கணுமா, மாடல்ஸ் படிக்கணுமா அப்படின்னா ஆமாம், நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா தான் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு உங்களால் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லா டாப்பிக்குமே நம்மளோட வீடியோ கோர்ஸில் இருக்குது. ஒரு சில டாபிக்ஸ் இருக்காது, அது உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த வீடியோஸ் எல்லாம் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்குது. அண்ட் தென் 5 பிடிஎஃப்ஸ் வந்து ஃப்ரீ. ஓகேவா? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 5 பிடிஎஃப்ஸ் வந்து ஃப்ரீ. உங்களுக்கு அது உள்ளேயே இருக்கும். ஓகேவா? ஸோ 1 இயர் வேலிடிட்டி, 299 ப்ரைஸ். பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் லெட்டர் ஏ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆட்டோக்ரஸி. ஆக்சுவலி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு வேர்டுக்கான மீனிங் தான். ஓகே. பட் ஆனால் இப்படி ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோக்ரஸி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த க்ரஸின்னு இருக்குல்ல, CRACY, இந்த க்ரஸி அப்படின்றது இட்ஸ் அ க்ரீக் வேர்டு. இது ஒரு க்ரீக் வேர்ட். தெரியும்ல, இங்கிலீஷ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி லாங்குவேஜஸ். க்ரீக், லத்தீன், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி நிறைய இதுல இருந்து வேர்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த க்ரஸி அப்படின்றது இட்ஸ் அ க்ரீக் வேர்ட். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரூல் பண்ணுறது, ரூல், பவர், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா இங்கே வந்து இந்த க்ரஸின்ற வார்த்தைக்கு இது மீனிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்த ஆட்டோக்ரஸி மாதிரி வேற என்னென்ன க்ரஸிலாம் இருக்குது அப்படின்னா டெமோக்ரஸி,
democracy, aristocracy, aristocracy, bureaucracy, bureaucracy, next plutocracy. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இந்த ஆட்டோக்ரஸி இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோக்ரஸி அப்படின்றது இட்ஸ் அ கவர்மெண்ட். ஆட்டோ அப்படின்னா தானாவே கவர்மெண்ட் பை ஒன் மேன் ஹூ ஹேஸ் அன்லிமிட்டெட் பவர். கிரஸினாலே என்ன, ரூல் பவர் அப்படின்னாலே என்ன, ரூல் அப்படின்றது என்ன கவர்மெண்ட்ல தான் கைஸ் வரும். ஸோ இந்த ஆட்டோக்ரஸி அப்படின்றது கவர்மெண்ட் பை ஒன் மேன் ஹூ ஹேஸ் அன்லிமிட்டெட் பவர். இந்த பவர் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இந்த கிரஸி அப்படின்றது இட்ஸ் ரூல், அதுவும் இங்கே வந்துருச்சா? ஓகேவா? நீங்கள் இந்த வேர்டுக்கான எக்ஸாக்ட் மீனிங், ரூட் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஆப்லேயும் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஆப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இந்த இந்த பிடிஎஃப் எல்லாமே பார்ப்பீங்க. ஓகேவா? A to Z வரைக்கும் இருக்கும். ஸோ A to Z வரைக்கும் இருக்கும்போது இது நான் எக்ஸ்ப்ளனேஷனும் அங்கே இருக்குது அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப் மட்டுமே கோர்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆப்லேயும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஆட்டோக்ரஸி அப்படின்றது இட்ஸ் அ கவர்மெண்ட். கிரஸின்றது கிரீக் வேர்ட். அது வந்து அதுக்கு மீனிங் என்னன்னா ரூல், பவர். ஸோ இதோட வேற வேர்ட்ஸ்ல என்னென்ன அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னா ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் அரிஸ்டோக்ரஸி, பியூரோக்ரஸி அண்ட் ப்ளூட்டோக்ரஸி. ஸோ நீங்கள் ஒரு வேர்டு படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற இந்த மாதிரி ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ சேர்த்து படிக்கும்போது bunch of words which means collection of words நீங்க வந்து இதில் நீங்க படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன, கவர்மெண்ட் பை ஒன் மேன் ஹூ ஹேஸ் அன்லிமிட்டெட் பவர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏவியரி. ஏவியரி அப்படின்றது இதுக்கு மீனிங் என்னன்னா, இது வந்து எந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். ஓகேவா? இது வந்து ஏவிஸ் அப்படின்றது இட்ஸ் அ பேர்ட். இந்த அரி அப்படின்றது இட்ஸ் அ பிளேஸ். ஓகேவா? இப்போ ஏரியம் அப்படின்னா அக்வாரியம் சொல்லுவாங்கல்ல. ஏரியம் அப்படின்றது இட்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர். அக்வான்றது வாட்டர், ஏரியம் அப்படின்றது ஒரு பிளேஸ் அப்படின்னா அது ஃபிஷ் எல்லாம் அதுல இருக்கும். அது மாதிரி இந்த ARY அப்படின்றது பிளேஸ். இங்க ஏவிஸ் அப்படின்றது பேர்ட். அப்ப என்னன்னா லார்ஜ் கேஜ் ஆர் பில்டிங் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ். ஒரு கேஜாவோ இல்லை பில்டிங்காவோ பேர்ட்ஸ் மட்டுமே அங்க இருக்கிறதுக்காக வந்து இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு பேர் தான் ஏவியரி. ஓகேவா? இப்போ ஏவிஸ் அப்படின்றது இட்ஸ் அ பேர்ட். இந்த ARYக்கு மீனிங் வந்து பிளேஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு கனெக்ட் ஆயிட்டு தான் லார்ஜ் கேஜ் ஆர் பில்டிங் ஃபார் கீப்பிங் பேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆக்சுவலி மீனிங், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரூட் மீனிங்கோட கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் லேர்ன் பண்ணும்போது அது மாதிரி லேர்ன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணீங்கனாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அனார்ச்சி. அனார்ச்சி அப்படின்றது இது வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா இட்ஸ் a Greek word. ஓகேவா? இந்த anarchos actually ANARCHOS இதுக்கு மீனிங் என்னன்னா without authority. ஓகேவா? ஸோ அத்தாரிட்டி அப்படின்னா ஒரு 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 பவர் இல்லாம, ரூல் இல்லாம, ஒரு நல்ல ஒரு செட்டில்டு கவர்மெண்டா இல்லாம இருக்கிறது தான் வந்துட்டு அனார்ச்சியோஸ். ஓகேவா? ஸோ இங்கே மீனிங் என்னன்னா தி ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஏ கண்ட்ரி. ஒரு 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 நாடு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும், நல்ல ஒரு அரசாட்சி இருக்கணும் இல்லையா? இப்போ அது இல்லை அப்படின்றது தான் இங்கே சொல்றாங்க அனார்ச்சி அப்படின்றது. ஓகேவா? ஸோ அனார்ச்சோஸ் அப்படின்றது வித்தவுட் அத்தாரிட்டி. ஸோ இங்கே அனார்ச்சி அப்படின்றது த ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் அ கண்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க,
ambivert. ambivert அப்படின்றது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கலர்ல சேம் கலரா இருக்குல்ல கைஸ், நான் வேற கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மீனிங் என்னன்னா turned, turned both ways. ஓகேவா? இந்த ஆம்பி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆம்பி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆன் போத் சைட்ஸ், ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஆன் போத் சைட்ஸ். இங்க என்னன்னா ஆம்பிவர்ட் அப்படின்றது ஒன் ஹூ டர்ன்ஸ், ஒன்னா ஒருத்தர், யார் வந்து ஹூ டர்ன்ஸ் தாட்ஸ் போத் இன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். தாட்ஸ் வந்து இன்வர்டாகவும் அவுட்வர்டாகும், போத் வந்துருச்சா, இன்வர்டாகவும் அவுட்வர்டாகவும் யார் இருக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பேர் தான் ஆம்பிவர்ட். ஓகேவா? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அதே மாதிரி ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா both using both hands at same time, using both hands at same time. அதாவது இப்போ நீங்க அவங்க எழுதுறாங்க அப்படின்னா ரெண்டு ஹேண்ட்லயுமே எழுதுவாங்க. ஸோ ரெண்டு ஹேண்ட்லயுமே வந்து சைமல்டேனியஸா இது பண்ண முடியும், போத் ஹேண்ட்ஸையுமே. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க சொல்ல வராங்க ஆன் போத் சைட்ஸ். AMBA அப்படின்றது ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன் ஹூ டர்ன்ஸ் தாட்ஸ் both inwards and outwards. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க altruist. altruist அப்படின்னா இது ஒரு French word. இது வந்து எதுல இருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் a French word and இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா other people. altruist, altrui இதுக்கு மீனிங் என்ன, other people. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா a person who thinks unselfishly for others. a person வந்து unselfishா வந்து அடுத்தவங்களுக்காகவே யோசிக்கிறது, அடுத்தவங்களுக்காகவே வாழ்றது, அடுத்தவங்களுக்காகவே எல்லாமே செய்யறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நேம் தான் வந்துட்டு altruist. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க arsenal. arsenal அப்படின்றது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னன்னா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் மேனுஃபேக்சர், ஹவுஸ் ஆஃப் மேனுஃபேக்சர். ஸோ இது என்னன்னா a place where weapons and ammunition stored. எந்த பிளேஸ்ல வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெப்பன்ஸ் தானே அதிகமா இருக்கும். ஸோ அந்த இரும்பு ரிலேட்டடா இருக்கிற திங்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ பிளேஸ் வேர் வெப்பன்ஸ் அண்ட் ஆம்யூனிஷன் ஸ்டோர்ட், எங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த 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 பிளேஸுக்கு நேம் வந்து arsenal. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க atheist. ஆக்சுவலி பாருங்க THEIST, இந்த தீஸ்ட் அப்படின்னா காட். அதே மாதிரி தியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் காட். ஓகேவா? ஸோ இந்த தேயிஸ்ட் THEST இது வரைக்கும் இது வந்து காட். பட் இதுக்கு முன்னாடி ஏ அப்படின்னு ஒரு வேர்டு வந்துருச்சுல, ஏக்கு என்ன மீனிங் கைஸ்? ஏ அப்படின்னா வித்தவுட். அதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஏ வந்துட்டு ஒரு வேர்டு வருதுன்னா இங்க என்ன இருக்குதோ அது இல்லைன்னு அர்த்தம். இப்ப தேயிஸ்ட்னா காட், ஏத்திஸ்ட்னா காட் இல்ல. ஓகேவா? ஸோ பாருங்க a person who does not believe
a person who doesn't believe in the existence of God. God இருக்கிறாரு அப்படின்றத நம்பாத ஒரு பர்சன் தான் வந்து atheist. Of course theistனா God தான், பட் அங்க a வந்துருச்சு. A is what? Without. ஓகேவா? சோ வந்து என்ன? atheist அப்படின்னா யார் வந்து கடவுள் இல்லைன்னு நம்புறாங்களோ, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க தான் வந்து atheist. His father was an atheist. His father was an atheist. Example. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க audible. ஆடிபிள்னாலே இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச வார்த்தை தான். நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அங்க கேட்பாங்க இல்லையா? am I audible? நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா, சத்தமா கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. audible, it is related to sound that can be heard. ஓகேவா? ஸோ audible அப்படின்றது that can be heard. நெக்ஸ்ட் analgesia. analgesia analgesia அப்படின்றது ஆக்சுவலி இங்க இருக்கு பாருங்க, ஆல்ஜெசியான்னு இருக்குல்ல, இது மட்டும். இந்த ஆல்ஜெசியா அப்படின்றது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் பெயின். இந்த ஆல்ஜெசியா அப்படின்றது ஃபீலிங் ஆஃப் பெயின். ஓகேவா? ஸோ அங்க எப்படி, அதாவது கைஸ் ஒண்ணுமே இல்லை, இங்க இங்க டீ இருக்குல்ல, ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இந்த டீ இருக்கிறதுனால இது வந்து என்ன, ஒரு கான்சனன்ட் சவுண்ட். இந்த கான்சனன்ட் சவுண்ட்னால இங்க போட்டிருக்காங்க வித்தவுட். எப்படி வித்தவுட்டோ ஆன் வித்தவுட் தான். பிகாஸ் நம்ம ஆன் எங்க யூஸ் பண்ணுவோம்? வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டுக்கும் ஆன் வந்து ஒரு வவல் சவுண்டுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா இதுக்கு மீனிங் என்ன? ஒன்னு, ஒரு, அப்படிதானே மீனிங். ஸோ அந்த ஆன் ரெண்டுத்துக்குமே வித்தவுட் தான் மீனிங். வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்றாங்க வித்தவுட் யூஸ் பண்ணும்போது. அதுவே ஆன் எப்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேவல் வேர்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்றாங்க. இங்க இந்த ஆனுக்கு மீனிங் என்னன்னா வித்தவுட், இல்ல அப்படின்னு. ஓகேவா? ஸோ இங்க ஆல்ஜெசியா அப்படின்றது ஃபீலிங் ஆஃப் பெயினை வந்து ஃபீல் பண்றது. ஆனா இங்க அனால்ஜெசியா அப்படின்றது அந்த அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? அங்க எப்படி வித்தவுட்டோ இங்க ஆன் வித்தவுட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு அது மீனிங்கே தெரியலனாலும் அங்க ஏதோ வித்தவுட்டா இருக்கு அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க வந்து அந்த கெஸ்ஸிங்ல கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ஜிசியான்றது இல்லைன்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன் வேற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்க ஆனுக்கு அங்க என்ன வித்தவுட் ஏதோ சம்திங் லாஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். அப்ப உங்களுக்கு மீனிங்கே தெரியலனாலும் இந்த லாஸ் ஆன்னா வித்தவுட், இந்த லாஸ், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஜெசியா அப்படின்றது இட்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் பெயின். நீங்க ஆன் அப்படின்றது வித்தவுட். ஆன் அப்படின்றது வித்தவுட். இது பெயினாவே இருந்தாலும் இது வித்தவுட் வந்ததுனால அந்த பெயின் வந்து அங்க இல்லை. ஸோ மீனிங் வந்து லாஸ் ஆஃப் எபிலிட்டி டு ஃபீல் பெயின் வைல் ஸ்டில் கான்ஷியஸ். கான்ஷியஸாவே இருந்தாலும் இருக்கும்போதும் கூட அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாத ஒரு இதுக்கு நேம் தான் வந்துட்டு அனல்ஜெசியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆட்டோபயோகிராஃபி. இந்த வேர்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். a life story of a person written by self. that is what autobiography. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஏ லெட்டர் பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா லெட்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கோர்ஸில் இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு செஷனில் பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளோட வீடியோ கோர்ஸில் இருக்குது. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 299 க்ரோஸ் ப்ரைஸ், 1 year வேலிடிட்டி. இது வந்து ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். எம்டிஎஸ் மட்டும் கிடையாது, எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டெனோ, ஜிடி, செலெக்ஷன் ப்ராசஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஈவன் டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் டு த செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஆப்லேயும் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.